Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்கே சினிமாவுக்கு வரணும்னு ஆசை ராஜாக்கு வந்தது? ராமாநாயுடு சார் தான் மெயின் ஃபார் த தாட். அந்த தாட் நான் வந்து சின்ன வயசுலேருந்து எல்லாம் ப்ரிவியூ தியேட்டர்ஸ் எல்லாம் ஷூட்டிங் போகிறது எல்லாமே பேக்டர்ஸோட இருக்கிறது. ஏன்னா சிவராஜ்குமார் வந்து என்னோட கிளாஸ்மேட் ஸ்கூல்ல. ஸோ யூ ஆல்வேஸ் டூயிங் ஐஸ் டு கோ டு ஆல் இஸ் ஃபாதர்ஸ் ஃபிலிம்ஸ். பக்த பிரலா ஷூட்டிங் போவேன், ப்ரிவியூஸ் பார்ப்பேன். தெலுங்கு படம், கிருஷ்ணா சார் படம், எல்லா படம் நான் பார்ப்பேன். எங்கள் ராமாநாயுடு அங்கிளோட படம் பார்ப்பேன். பட் நோவேர் வந்து நம்ம வந்து படத்தில் இருப்போன்றது எனக்கு என்னைக்குமே தோணுதில்லை ஒன்று. அண்ட் ரெண்டாவது வந்து எனக்கு ஆக்டர்னா பிடிக்காது. எல்லா ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவங்க வந்து செப்பரேட்டா இருக்கும்போது என்னடா இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க. ஐ டு என்ஜாய் மூவிஸ்ன்றது இட் வாஸ் மை திங். பட் ஆக்டர்ஸ்னா எனக்கு என்னமோ ஐ நெவர் யூஸ் டு ஃபீல் கிரேட் சீயிங் தேம் ஆர் எப்பயுமே ஒரு கிட் ஆல்சோ. பட் லவ்விங் மூவிஸ் பார்க்கறது எனக்கு பிடிக்கும். ஏன்னா கிருஷ்ணா சார் டெய்லி ஷூட்டிங்ல பார்க்கும்போது இல்லாட்டி எல்லாரும் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் என்னன்னா அப்போ வந்து தியேட்டர்ஸ்ல வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஆந்திரா எல்லா படங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரிலேட்டிவ்ஸ் இருக்குன்னா யூஸ் டு சி ஆல் த ப்ரிவியூஸ் ஆஃப் த மூவிஸ். அப்போ வாயினில போடுவாங்க, இல்லாட்டி ஏவிஎம்ல போடுவாங்க, இல்லாட்டி எங்க ஷோன் பாபு சாரோட தியேட்டர் ஒன்று அங்கே போடுவாங்க. எல்லா இடத்துலையும் ப்ரிவியூ நடக்கும் தவிர. ஸோ அண்ட் தட் டைம் ஆல் எக்ஸ்க்ளூசிவ் அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. வரும்போது தே வில் பி எக்ஸ்க்ளூசிவ்லி அவங்களுக்காக வெயிட் பண்றதுனாலயோ என்னமோ ஒரு சின்ன வயசுல நம்ம போய் படம் பார்க்கணும்னா இவங்க வந்தாதான் போடுவானுவாங்க. வர்ற வரைக்குமோ என்ன வாட் எவர் த ரீசன் இஸ், ஐ வாஸ் நாட் ஹேவிங் எனிதிங். ஸோ suddenly when my uncle was going to college in my second year and our suddenly phone panni he called my mom and told send Venkatesh to the office. I went normally to the office, Valmiki Street, போயிட்டு உட்காந்து உள்ள போனோடனே நிறைய டைரக்டர்ஸ் இருந்தாங்க. பாப்பையா சார் இருந்தாங்க, கோபால் இருந்தாங்க, 2-3 டைரக்டர் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஏதோ ஹீரோ வராரு அப்படின்ட்டு கதவு திறந்தவரில் வரும்போது that was not a permission asked by me to come in films. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் ஒரு மெயின் போட்டு அப்படி இருக்கும்போது ஸோ நான் வீட்டுக்கு வந்து இஸ் நாட் ஆஸ்கிங் மீ எனிதிங், ஐ யூ இன்ட்ரெஸ்டட் கூட கேட்கல. சரி ஓகே ஃபைன், இட் பி குட் எல்லாரும் சொல்றாங்க. தென் இஸ் சேயிங் ஓகே 4 மணிக்கு we are going to do screen test, ஷூட் பண்ணி ஸ்டில்ஸ் எடுப்பான். ஸ்டில் சத்தியமா கூப்பிட்டுட்டு ஒன்று எடுக்கணும். நான் வீட்டுக்கு வந்து அம்மா என்ன வாட் இஸ் யூ திங்கிங், திஸ் இஸ் ஆல் நாட் ஐ டோன்ட் டு சொல்லிட்டு ஒரே நான் பண்ண மாட்டேன், என் லைஃபை போய்ட்டு எனக்கு சினிமா நடிச்ச அப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. தென் மை பிரதர், எல்டர் பிரதர் ஷரத் only told me, hey, you're going to finish college next year, what you going to do you don't know, சரி என்ன பண்ண போறேன்னு. ஸோ இட்ஸ் கம்மிங் as a profession. அவங்க கேட்குறாங்க, இட்ஸ் குட் அண்ட் தட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் யூர் குட் பி சென்னை தானே இருக்க போற, தெலுங்கு பண்ணா அங்கே தானே போகுது, உனக்கு என்ன பிரச்சனை, அங்கே போர்டில் உனக்கு எந்த டவுட் இருந்தா கூட சாதாரண இருக்க முடியும், இங்கே இருந்துட்டு போகலாம், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு தாட் இப்படி வந்தோடனே சரி இல்லைன்னா அப்போ ஒரு சின்ன பையனா என்னன்னா சரி இப்போ நான் போற காலேஜ் நான் முடிக்கலன்னா என்ன கேட்காதீங்க. Because I never used to talk to anyone. I need something in the barter deal. ஏதோ ஒன்று வேணும்னு சொல்லிட்டு I only told இந்த காலேஜ்ல நான் டிகிரி முடிக்கலன்னா இப்போ ஜுவாலஜி படிச்சுட்டு இருந்தேன் நியூ காலேஜ். டிகிரி முடிக்கலன்னா என்ன கேட்காதீங்க, ஐ டோன்ட் நோ, பிகாஸ் நான் எல்லாரும் பழக்கிறோம் இந்த மாதிரி. I never used to talk. பேசிக்லி நான் ஒரு 2 பேர் பேசுறேன், 3வது ஆள் நின்னா நான் பேச மாட்டேன். Unless I know that person very well. That was my nature. Very very quiet to minding my business, my very few friends. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஸ்டில்ஸ் எடுத்து பிரமாதம் நாங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அன்னபூர்ணா ஸ்டுடியோ பாலகிருஷ்ணா படம் ஷூட்டிங்ல ஒரு ஷூட் எடுத்துட்டு எல்லாம் ஓகே நல்லா டிசைட் பண்ணி ஒரு ஏதோ ஆயுத பூஜைக்கு ஏதோ ஒரு நாள் வில் ஸ்டார்ட் ஷூட்டிங் வித் ஹிம் ஆர் சம்திங். மை அங்கிள் அனௌன்ஸ்ட் எவ்ரிவன் தட் ஐ வாண்ட் டு இன்ட்ரோடியூஸ் இட். இது இப்படி நடக்கும்போது தான் நம்ம வேணும், இஸ் மை ரிலேட்டிவ். ஸோ ஹி from my mom's side is relative, so he came and told, oh you're doing something, I am doing a film with Mr. Parthaja, can we go and see. So I had no yes or no, because in anything I had no say. I had to just follow their instructions, what they have to say. So it was like that. That is how it started. Once you met director and then how people are waiting to work with him and how people were seeing, slowly the things came into my mind that okay, what is this? This is looking like very serious. I'm getting into something very this thing. So my college friends were there. One person named Loga from Australia. He's now in Australia, but he's a Sri Lankan. He said he was a big booster to me. மச்சான் நீ பண்ணிட்டேன்னா நல்லா இருக்கும்டா, இது தெரியாதுடா உனக்கு. Because he was a Sri Lankan, he knew what it was. Because எனக்கு தெரியாது. ஸோ அவன் வேற மாதிரி ஆங்கிள் பார்க்கும்போது that was my okay, what these guys are telling something, what I don't know what I am, and I'm such a shy person, I don't talk to them. How do we
கோ அபவுட். அந்த ஒரு இன்டர்னல் churning was a huge work on myself. That was actually a big problem. அப்போ I was thinking, நம்ம நிறைய பேர் ஆக்டர்ல பிடிக்காதுன்னு கடவுளை பாருங்க எடுத்துட்டு போய் லேண்ட் பண்றாங்க, உனக்கு பிடிக்காத நீ முதல்ல ஆய்ப்பாரு என்ன அப்படின்ற ஒரு தாட் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் ஹவ் மை ஃபர்ஸ்ட் திங்க் வித் ஆக்டிங் சொல்லும் போது ஜேர்னி ஸ்டார்டிங். ஸோ அந்த விதத்துல பாரதிராஜா சந்திச்சதுல ரொம்ப ஒரு லைஃப் சேஞ்சிங் திங் மாதிரி நடந்தது. அவரு என்ன முள்ளமா மோல்ட் பண்றதுக்கு டைம் கொடுத்து பண்றதுக்கு வேற இடத்துல இருக்குமோ இல்லையா தெரியாது, அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்திருக்குமோ இல்லையா தெரியாது, அந்த சூழ்நிலையே வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா ஒரு ஃபார்மல் ட்ரைனிங் கூட கிடையாது எனக்கு, ஒரு ஆக்டிங் இந்த ஃபார்மல் ட்ரைனிங்கும் கிடையாது. ஒரு ஸ்கூல் போலான்னு இருந்தேன் பாம்பேக்கு, டைரக்டர் வேணான்ட்டாரு, அதெல்லாம் வேணாம், நீ எப்போ அது அரைக்குறையா இருக்கும் அப்படியும் இப்படி இல்லாமல் இருக்கும், நீ சும்மா பேசாம வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சது. கடலோர கவிதையில் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ரேகா, ஒரு பக்கம் ரஞ்சினி, அவங்களும் புதுசு தான் அப்போ சினிமாவுக்கு. இன்னொரு பக்கம் சத்யராஜ் ஒரு சீசன் டாக்டர் அந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணார். எப்படி இருந்தது அந்த படப்பிடிப்பு அனுபவம்? படப்பிடிப்பு அனுபவம் ஒரு பயமோட ஒரு மரியாதையோட எல்லாம் ஒரு நவரசங்கள் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் ஒரு ஃபீலிங் உள்ள ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங். ஏன்னா எவ்ரி திங் வாஸ் நியூ. அப்பத்த வரைக்கும் நான் எவ்வளவுதான் சினிமா பார்த்து என்ன பண்ணாலும் பேக் பிக்சர் பின்னாடி என்ன நடக்கும் எனக்கு நான் சில ஷூட்டிங் போயிருக்கேன் ஸ்டுடியோல, ஏவிஎம் ஸ்டுடியோல, பட் ஒரு பார்வையாளர் அப்ப போயிருக்கேன் தவிர ஒரு என்ன இருக்கணும் அது ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் அது நம்ம நடிக்கிறோம்னு சொல்லும் போது எனக்கு டைரக்டர் ஷூட் பண்ற விதம், எனக்கு ஷூட்டிங் இல்லைன்னா கூட அப்சர்வேஷன், தட் வாஸ் ரியல் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அது பார்க்கும்போது செட்ஸ்ல இருக்கிறது, படம் பார்க்கறது, நம்ம மற்றவங்க எப்படி பண்றாங்க பார்க்கும்போது. சத்யராஜ் சார் seeing him work was fascinating. டைரக்ஷன் பண்றதும் எல்லாமே it was just something, a very new feeling. And as a norm, just boy come out of college, seeing something without any formal, it was very very nice unfolding in front of me. அப்போ எனக்கு இன்னும் பிடிச்சி போயிடும். இது நான் கொடுத்துருக்காங்க ஒன்று பண்ணணும் அப்படின்னு போன ஒரு சிச்சுவேஷன். லுக்கிங் பேக் என்னன்னா, திரும்பி பார்க்கும்போது நம்மளா விரும்பி போயிருந்தா என்ன பண்ணிருப்போம்ன்றது எப்பவே ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கும். அது அந்த நேரத்துல எனக்கு இன்னும் உறுத்துற மாதிரி உனக்கு நீயே ரசிச்ச மாதிரி இருந்திருந்தா யாராவது ஒருத்தர் இல்ல இது அப்படின்னு சொல்லியிருந்தா, ஐம் டாக்கிங் நான் வீட்டு ஃப்ரண்ட்ல சொல்றேன், வீட்லயும் பண்ற பையன் அப்படி விட்டுருக்காங்க, டைரக்டர் கரண் ஓரளவுக்கு வந்திருக்கணும். இல்லாட்டி ஜென்ரலா இன்னொருத்தர் அந்த வேகத்தோட வருவாங்க, ஆர்வத்தோட வருவாங்க, 14 சக்சஸ் அப்படின்னு இருக்கணும். அது வரும்போது வேற ஏதாவது இருந்திருக்குமோ அப்படின்னு லுக்கிங் பேக் இப்போ நான் யோசிக்கும் போது அப்படி தோணும். தவிர அட் தட் மூமெண்ட் ஆஃப் டைம் ஐ என்ஜாய்ட் எவ்ரி பிட் ஆஃப் இட். அண்ட் அவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க, வீட்டு ரஞ்சனி ஆகட்டும், ரேகாக்கு ஆகட்டும், அந்த ஹோல் அட்மாஸ்பியர் வாஸ் வெரி டிஃபிகல்ட். எனக்கு ஒரு குருநாதர், ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சர் கற்றுக் கொடுக்கும் போது எப்படி இருக்கும், ஐ நீடட் தட் கைண்ட் ஆஃப் என்ன சொல்லுவாங்க, I needed that kind of a master there பண்றதுக்கு, என்கிட்ட இருந்து இது வாங்கறதுக்கு கரெக்டான ஒரு மணிவண்ணன் சார் டைரக்ஷன் I enjoyed first time என்னோட இதுல when he gave me the freedom. ஒரு பெரிய ஷாட் கொடுத்து ஃப்ரீடம் கொடுத்தாரு. இப்போ நான் சொன்னேன், இது இவ்வளவு பெருசு பேசினே வந்தாரு, சும்மா தோல்ல போட்டு ராஜா இப்படி பேசிடுமா, இப்படி பேசிட்டு இப்படி இந்த ஷாட் சீனை எடுத்து தோல்ல கை போட்டு நவநகர் பேலஸ்ல அப்படியே சுத்திட்டே பேசிட்டேன். நீ இப்போ உங்க அம்மா கிட்ட பேசுவேன், தம்பி கிட்ட பேசுவேன், அப்பா கிட்ட பேசுவேன், இவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டு வெரி குட் சார், நல்லா இருக்குது சீன், நான் பண்ணிடலாமா, டேக் பண்ணிடலாமா. நான் சொன்னேன், எங்க இருந்து சார் ஆரம்பிக்கணும், இது மொத்தமா எப்படி ஒரே டேக்கா சார், எப்படி சார் இது எப்படி இல்ல நல்லா பேசிட்டே, நீ இதே மாதிரி தான் பேசிட்டு போ, ஜாலியா பேசிட்டு போறீங்க, நான் சொன்ன கண்டென்ட் இல்லை. That is my moment where first time I could know what is this man is telling me something, and he was telling me in my own colloquy. என்னோட இயல்பா பேசிட்டே நீ போயிட்டு நீ ஒன்னும் இதுன்னு நினைக்காத, சிச்சுவேஷன் பிடிச்சிட்டாலே உனக்கு ஒரு வார்த்தை இப்படி வருதுன்னா கூட பேசிக்கோ, பரவாயில்ல, எனக்கு கண்டென்ட் இது வரணும் அப்படின்ற மாதிரி பேசு. அதுல பேசி முடிஞ்சோடனே எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணாங்க. நான் இருப்பேன் ஆல்மோஸ்ட் ஒரு 250-300 feet ஷார்ட் இருந்து அப்படி போயிட்டு அதுல தான் ஃபர்ஸ்ட் டே ஐ ஃபெல்ட் ஓகே, இது ஒரு ஐ ஸ்டார்ட் என்ஜாயிங். அந்த பண்ணும்போது அப்போ ஓ காட் இப்படி ஒண்ணு இருக்கா, ஒண்ணு தெரியாத ஒரு உள்ள இருந்து ஒரு ஃபீலிங் எனக்கு. தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவரு கொடுத்த கான்ஃபிடன்ஸ், ஐ என்ஜாய்ட் தட் கான்ஃபிடன்ஸ். அண்ட் ஒன்லி ஒன் டேக் தான், அது we took only one take for that one. Then he was very very happy. He said, no பாத்தியா, ரொம்ப பண்ணனா அது தேஞ்சு போகணும், உனக்கு நீ யோசிச்சு பேசுவ, இது இயல்பா பேசிட்டு கரெக்டா போறோம் அப்படின்ட்டு. மணிவண்ணன் சார் ஒரு இப்பத்து வரைக்கும் எனக்கு குருநாதர் பாரதிராஜா சார் ஒரு குரு டைரக்டர்னும் போது ஒரு பயம், ஒரு மரியாதை, அந்த மாதிரி இருந்த ஒரு ஃபீல் இருந்து.
இவர்கிட்ட வந்தோடனே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு பக்கத்துல கூட்டு வந்து சும்மா அந்த ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு இருந்தது கொஞ்சம், அந்த பிரிட்ஜை வந்து இவர் உடைச்சிட்டாரு. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ பண்ணிக்கோ, அப்படி பேசுறியா, அப்படி பேசிக்கோ. இது இப்படி எல்லாம் நம்ம நம்ம கேட்க முடியுமா, அவர் சொல்ல முடியுமா? தப்பு பண்ணா ஒரு பெரிய ஃபீல் இல்லாம ஒண்ணு பண்ணிக்கலாம், ஒன்னும் ஜாலியா பண்ணா அது இன்னொரு வாட்டி பண்ணிக்கோ, அப்படி எப்படி. இது வந்து எனக்கு ரொம்ப ஓகே, ஹீஸ் கிவிங் மீ ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாரு அப்படின்னும் போது அது கொஞ்சம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட். அண்ட் டூ, அவர் வந்து அவ்வளவு பெரிய ஒரு நெகட்டிவ் ரோல், அது நீட்டா இருந்து ஒரு நெகட்டிவா போயிட்டு இருக்கிற ஒரு ரோல் அது எனக்கு ரொம்ப ரசிச்சு. அவர் வந்து சொல்லும் போது அவர் வந்து எப்படி ஒருத்தர் நல்லவன் அப்படியே அயோக்கியனா மாதிரி ஒரே வர்ஸ்டா அப்படின்னு சொல்லு, அவர் ரொம்ப நியூட்டா கேரக்டர், ஜென்ரலா ஒரு கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஐ என்ஜாய்டு டூயிங் தட் ஃபிலிம் அவர் சொல்லும் போது. அண்ட் எவ்ரி சீன் அவர் வந்து இப்படி பண்ண. அப்புறம் சிவகுமார் சாரோட பண்ணேன் மெயினா. அந்த படத்துல வந்து எனக்கு இன்னொரு கான்ஃபிடன்ஸ் வந்து சிவகுமார் சார் சீனியர் ஆக்டரோட பண்ணும்போது ஹீ ஹெல்ப் மீ அ லாட். இனி இப்படி லுக்ஸ் பாரு, இது கொஞ்சம் யோசிச்சு ஃபாஸ்டா பேசாத, இங்க கொஞ்சம் யோசிச்சு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு அவரும். பட் மணிவன் சார் கிட்ட வந்துட்டு நீ நீ எதுவுமே மைண்ட்ல வச்சுக்காம இயல்பா நீ எப்படி சொல்லு, அதுல ஏதாவது கரெக்ஷன் தான் நான் சொல்வேன் தவிர நீ மற்றபடி உன்னை மாத்திக்காத நீ அப்படின்ற ஒரு கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து. ஸோ அது அந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் மோர் ஃப்ரெண்ட்லி ஃபர்ஸ்ட் டைம். தென் ஐ வாஸ் வண்டரிங், சரி சத்யராஜ் சார் படம் பண்ணாங்க, இன்னும் அரட்டை போட்டு பயங்கரமா இருந்திருக்கும் உங்களுக்கு, ஷூட்டிங்கே வேற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஐ என்ஜாய்ட் தட் பார்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் எனக்கு அவரோட ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டைம். ரஜினிகாந்த் பிரிச்சுவலா சொன்னதில் அப்படி என்லைட்டனிங்கா இருந்த விஷயம்னா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? ஒரு நல்ல இன்சிடென்ட் அவரோட நடந்தது ஒன்று இருந்தது. நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் ஷூட் பண்ணும்போது ஒகேனக்கல்ல ஷூட் பண்ணும்போது நானும் அம்லா, நெல்கல் ரவி வெயிட்டிங் ஃபைனல் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது அவர் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ரசிகர் வந்தார், வந்து சார் படம் எடுக்கலாமா சார் அப்படின்னு. படம் எடுக்கணும்னா சரி எடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் நின்று, நானும் அம்லா நின்று இப்படி எடுத்துட்டு இருக்கோம். படம் எடுக்கும்போது ரஜினி சார் ஷார்ட் முடிச்சுட்டு வராரு, நடந்து வரும்போது எங்களை விட்டான் அந்த ரசிகன். எங்களை விட்டு தலைவா சார் சொல்லிட்டு அங்க போயிட்டான். சரி என்னடா அங்க போயிட்டான்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒதுக்கிட்டு சரி அவரோட போட்டோ எடுக்கிறது நிக்கிறான். அவன் என்ன பண்ணி நின்றுட்டு அவர் நிக்கிறாரு. அவன் பக்கத்துல இந்த பக்கம் நின்ட்டான், இந்த பக்கம் இன்னொருத்தர் நின்னான். அவன் தோல் எடுத்து இப்படி போட்டான் ரஜினி சார் தோல் மேல. எனக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இவன் ரஜினி சார் கழுத்து மேல இப்படி தோலை போட்டு இவன் போடுறான். அவர் வந்து அப்படியே நிக்கிறாரு. அவரு இப்படி நிக்கமா இப்படி அப்போ என்ன பண்றான் அவன், என்ன பார்த்து நான் எடுன்னு சொல்லும் போது அவன் என்ன பண்றான், அங்கிருந்து பார்த்துட்டு சார் நீங்களும் வாங்க சார்ன்றான். டேய் முதல்ல நீ எடுத்துட்டு வாடா வேலை. நான் சொல்லிட்டு நீ தலைவர் சூப்பர் ஸ்டார் இப்படி பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் போட்டோ எடுத்துட்டேன்னா. சாயங்காலம் டின்னர்ல என்னால அது பொறுத்துக்க முடியல. என்னடா அது இவரு இப்படி பொறுத்துட்டு இருக்காரு. ஓகேன்னு சொல்லிட்டாரு. அவர் ஒன்றும் பெருசா ஒன்றும் ஃபீல் பண்ணல, பாட்டுக்கு நீட்டா போயிட்டார். டின்னர்ல இருக்கும்போது ஜஸ்ட் பேசும்போது அவரோட கேட்டேன், சார் என்ன சார் இது நீங்க வந்து கழுத்துல இப்படி போட்டிருக்கான், நீங்க வந்து அதெல்லாம் டாலரேட் பண்றீங்களா இந்த மாதிரி எல்லாம்? ராஜா எவ்வளவு நேரம் அவன் பிடிச்சிருப்பான் அப்படின்னு. என்ன சார் எவ்வளவு பிடிச்சிருக்காரு சார், இப்படி பிடிச்சிருக்காரு எவனாவது ஒருத்தன், எனக்கு எவ்வளவு சூப்பர் ஸ்டார் கிடையாது ஒன்றும் கிடையாது, பட் ஒருத்தன் இப்படி போட்டு நீங்க வாங்க நான் எல்லாரையும் கூப்பிடுறேன்னா எனக்கு வந்து ஐ குட் அண்ட் ரிலேட் டு தட் கை இஸ் ஃபேன்ஸ். அது ரொம்ப டூ மச்சா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அவரு இல்ல ஒரு 10 seconds 15 seconds அப்படின்னா ஹீல் நாட் ரிமெம்பர், ஹீல் ரிமெம்பர் லைஃப்க்கு ரிமெம்பர் பண்ணுவான்ல, இட்ஸ் ஹாப்பி. ஸோ அந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கும் போது நமக்கு வந்து ஓ வாட் இஸ் திஸ். ஸோ he deserves what everything அவருக்கு கிடைக்கிற ஒவ்வொரு இதுவும் it is he's earned it and he understands that it is not சும்மா வந்து ஒரு இதுன்னு சொல்ல முடியும். there's a lot of internal அவருக்கு அந்த ஃபீல். இல்லாட்டி இன்னொருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய மற்ற கிட்ட வந்து நிற்கும் போது அப்படின்வாங்க, கூப்பிட்டு எல்லாரும் நிக்க வச்சு ரெடியா இருங்கன்னு சொல்லி அப்புறம் வந்து எடுக்கிற ஹீரோஸ் கேஷுவலா வரும்போது ஒரு அவுட் ஆஃப் அந்த பையனும் தண்ணி அடிச்சிருக்கான். ஒகேனக்கு எல்லாம் ஏதோ ஒரு பாய்ஸ் தேர் நாட் டிசிப்ளின் கிடையாது. ஸோ இந்த பதில் சொன்னோன்னு எனக்கு நோ டவுட் ஹீஸ் அ பீப்புள்ஸ் மேன். ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எம்பத்தி இருக்கு அவர்கிட்ட, இது இருக்கு. ஹி அண்டர்ஸ்டாண்ட் ஓகே 10 seconds என்ன ஆக போகுது, அவன் லைஃப்ல அவ்வளோ ஹாப்பியா இருக்க போறான். ஸோ இஸ் மேக்கிங் இட் அ மூமெண்ட் ஃபார் ஹிம். அவரோட இதுக்கு ஐ ஃபெல்ட் தட் வாஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு திங்க் லைக் தட் ஆல்சோ. பாரதி ராஜா எத்தனையோ ஹீரோஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாலும் திரும்ப திரும்ப தன்னுடைய படங்களில் அவர் பயன்படுத்திய ஹீரோன்னா நீங்கள் தான், உங்களுக்கு தான் அந்த பெருமை. அவருடைய ரிமார்க்கபிள் ஃபிலிம்ஸ் பல படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஒரு பக்கம் வேதம் போயதாகட்டும், பல நல்ல படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. வேதம் போயது எப்படி அமைஞ்சது? ஆக்சுவலாக வேதம் போயது டைரக்டருக்கு
நான் ஒரு தேவர் பையனா இருப்பானா, கரெக்டா இருப்போமா, படம் எப்படி பேக் எண்ட் எப்படி நடந்ததுன்னு எனக்கு ஐ வுட் நாட் பி ப்ரிவி டு தட் எனக்கு. பட் I enjoyed that film doing, and I was having a very good important role in நல்ல குட் ரோல். அண்ட் அந்த படத்துல தான் கொஞ்சம் இன்டர்னல் எமோஷன்ஸ் கொஞ்சம் எப்படி அவர் ஃபீல் பண்ணது, ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு யூ மியூசிக் நம்ம நடிக்கிறதுக்கும் ரிலேஷன்ஷிப் என்னன்றது, நம்ம வாக் பண்ணும்போதும் ஒரு மியூசிக் ஸ்டெப் எப்படி. கடலூர் கவிதைகள் இட் வாஸ் மோர் அண்ட் சத்யராஜன் திஸ் திங். நான் வந்திருந்தேன், இட் வாஸ் கேஷுவல். இதுல வந்து ஒவ்வொரு நடையும் வாக்கிங் என்ன பண்ணணும், ஒரு டைலாக் பேசும்போதும் என்ன பேசணும்ன்றது. ஸோ ஒரு எப்படி ஐ வாஸ் என்ஜாயிங் இட் மச் மோர் தென் வாட் கடலூர் கவிதைகளோட ஜாஸ்தி என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுல சாங்ஸ் ஆஸ் யூஸ்வல் டைரக்டருக்கு நம்ம பண்ற சாங்ஸ்ல ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்றோம். ஐ என்ஜாய்ட் எவ்ரி போர்ஷன் பிகாஸ் திஸ் வாஸ் மோர் ரொமான்டிக் ஃபார் மீ ஃபர்ஸ்ட் டைம். அதுல வந்து முன்னாடி அந்த படத்துல எனக்கும் ரேகாக்கும் ரொமான்ஸ்ன்றது நாட் மச், மோர் அன் அப்சர்வர். பட் இதுல வந்து ஒரு ரொமான்ஸ் போது அந்த சீன்ஸ் எடுக்கும்போது விச் அவரு ரொம்ப ஃபேமஸ் டைரக்டர், வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபார் இஸ். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்க்கு ஐ வாஸ் ரியலி என்ஜாயிங் வாட் ஹி வாஸ் டெல்லிங். அண்ட் இட் வாஸ் ஆல்சோ நியூ டு மீ அவரோட பண்ணும்போது. அண்ட் இட் வாஸ் நிறைய படம் நான் பண்ணல அதுக்கு நடுவுல கூட. கடலூர் கவிதைக்கு வந்து ஒரு 2-3 படங்க அவங்க என்ன சொன்னாலும் ஓகே. அகெயின் ஒரு லேர்னிங் எனக்கு. ஆக்சுவலா ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஆக்டர் இன்வால்வ்னா எனக்கு டைரக்டர் வந்து எல்லா ஸ்டேஜ்லயும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஸ்டேஜ் ஹி ஹஸ் பீன் டியூட்டரிங் மீ. ஐ வாஸ் ரெடி பிகாஸ் மற்றவங்க வந்து ஒரு பாரத ஹீரோனா இவருக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி ஒரு பார்வையில பார்ப்பாங்க. இவர் வந்து என்ன இருந்தாலும் கூட்டிட்டு பெர்ஃபெக்டா ஓகே எனக்கு வேண்டியதுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி. அதே மாதிரி கேப்டன் மகள்யும் கொஞ்சம் ஒரு ஹெவியா இருக்கும்போது சடனா ஒரு நாள் ஒரு சீன் சொன்னார். ஒரு சீன் சொல்லிட்டு எனக்கு இன்டர்னல் ஆக்டரா வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஓகே சம்மன் இஸ் பாஸ்ட் வே யுவர் சிஸ்டர் ஒரு சீன் இருக்கு அங்க வேர் யூ திங்க். ஸோ ஹி லெஃப்ட் மீ. அது ரொம்ப அதுதான் ஷூட்டிங் பண்ணிட்டே இருந்தோம் ஊட்டியில குன்னூர்ல. சடனா ஹி கேம் ஆஃப்டர் த ஷார்ட் முடிஞ்சோன்னு வெளியே வந்தாரு. நீ யாரோ ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க போன மாதிரி நினைச்சிட்டு பண்ணிருக்கல அப்படின்னா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு அப்படியே. ஸோ ஐ தாட் டில் தென் ஹி வாஸ் அப்சர்விங் ஒன்லி ஒன். இதெல்லாம் வந்து மானிட்டர் எல்லாம் இல்லாத நேரத்துல அவர் வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு when he told me that நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன் கொஞ்ச நேரம். ஆமா சார் எப்படி சார் he said he went off, that's all. ஒண்ணுமே சொல்ல, ஜஸ்ட் he told அது பண்ணிருக்கலடா அப்படின்னு போயிட்டார். So that was the first time I'm trying to impress my director. Now illati I was going through an internal churning. உள்ள அவர் என்ன சொல்லியிருந்தா வாங்கிட்டு மற்ற ஷூட்டிங் போகும்போது சில ஆக்டர்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்றாங்க. சார்லி யூஸ்ட் டு டெல் மீ சோ மெனி திங்ஸ். அவங்க எல்லாம் டிராமா ஸ்டேஜ்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க அது சின்ன சின்ன விஷயம் நான் பேசிட்டே இருப்பேன் எப்பயுமே ஷூட்டிங்ல. மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, வாட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க, இல்லை ஸ்டேஜ்ல இருந்து வந்திருக்காங்களா இல்லாட்டி டிராமால இருந்து வந்திருக்காங்களா. ஸோ அவங்க டிஃப்ரெண்ட்ஸ் டயலாக்ஸ்க்கு சில பேர் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. ஸோ தே சே வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா டைரக்டரோட பண்ணும்போது அவரா அப்சர்வ் பண்ணி கேட்டபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. யாரும் ரொம்ப க்ளோஸா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு அதான் அப்படின்னா ரொம்ப நான் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். ஆமா சார் அப்படின்னா அவர் அப்படியே ஓகே அப்படின்னு போயிட்டாரு. தட் இஸ் குட். ஐ ரியலி என்ஜாய்ட். கடலோர கவிதைகள் ராஜாவுக்கும் கருத்தம்மா ராஜாவுக்கும் நடுவில் என்ன வித்தியாசம் இருந்தது? மெயின் வந்து ஒரு கொஞ்சம் டைரக்டரோட பேசுற முன்ன கொஞ்சம் பேசுற ஃபர்ஸ்ட் சொல்ல ஒரு பாயிண்ட் வந்து இட் வாஸ் மோர் தட். அப்புறம் நீங்கெல்லாம் இருந்திருக்கீங்க ஐ வாஸ் மோர் ஃப்ரெண்ட்லி earlier I was only to myself. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகிறது வந்து நம்ம யூனிட்டோட எனக்கு அந்த ஒரு படத்துல தான் கொஞ்சம் நல்ல சான்ஸ் கிடைச்சது. அது இல்லாம என் பிரதர் அங்கே இருந்ததுனால நான் சொல்ல மாட்டேன், அது மைனஸா சொல்லிப்பேன். பட் ஜென்ரலா வந்து வித் யூ ஆல் இருந்து கேமராமேன்ஸ் கண்டன்சர் ஆகட்டும் நீங்களாகட்டும் எல்லாரும் டைரக்டர் ஆகட்டும் ஐ வாஸ் லிட்டில் மோர் ஃப்ரெண்ட்லி அண்ட் இட் ஹெல்ப்ட் a lot தோணுச்சு எனக்கு. அண்ட் லிட்டில் மோர் ரிலாக்ஸ்டா இருந்தேன் கொஞ்சம் டு an extent. ஃபைனலி கருத்தமாக்கு வரும்போது ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்தது. ரெவல்யூஷன்னா என்னோட டைரக்டரை வச்சுட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ரம் தேர் திஸ் ஒன் கொஞ்சம் 2-3 ஷார்ட் நான் இது பண்ணா கூட ஓகேன்னு ஒன்னும் ஜாஸ்தி கரெக்ஷன் பண்ணல. ஸோ அதெல்லாம் ஒரு கொஞ்சம் ஓகே நம்ம கொஞ்சம் வந்திருக்கோம் உங்களுக்கு வரும் சார் அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தோணுச்சா? நைஸ். சதிலீலாவை திரைப்படத்தில் உங்களுக்கு 2 பக்கத்தில் வந்து ஒரு அருமையான வாய்ப்பு. ஒரு பக்கம் கமல்ஹாசன், இன்னொரு பக்கம் பாலு மகேந்திரா. அந்த படமே உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல உங்கள் கரையில் ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சது. எப்படி இருந்தது அது? சத்தியலீலாவதி சொல்லணும்னா ஆக்சுவலா சார் அதுல வந்து என்னோட ரோல் வந்து ஒரு பெரிய பியூட்டிஃபுல் ரோல், நெகட்டிவ் ரோல். அது பாலுமேந்திர சார் அந்த கதை சொல்லிதான் என்ன கூட்டின்னு போனாலும் இல்லை அதுக்கெல்லாம் காஸ்டியூம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணோம்.
எல்லாமே பண்ணோம். எனக்கு வந்து பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் அது. அந்த ஒரு 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 நியூஸ் வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா பாலுமேந்திர சார் வந்து என்ன கூட்டின எல்லாம் டிஸ்கஷன்ஸ்க்கு எல்லாம் கூட்டிட்டு போவாரு, காஸ்டியூம் செலெக்ஷன் கூட்டிட்டு போனாரு. ஸோ அவ்வளோ பண்ணும்போது எனக்கு நினைச்சேன், திஸ் இஸ் மை டேர்னிங் பாயிண்ட், இது ஒரு படம் வந்து இட்ஸ் கோயிங் டு ரியலி ஹெல்ப் மீ அவுட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இருக்கும்போது சடனா வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே சடனா ஒரு 15 நாள் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது கூப்பிட்டு, பாலுமேந்திர சார் ஒரு ஸ்மால் சேஞ்ச் இருக்கு, இப்போ we are making this hilarious movie. நானும் அவன் ரமேஷ் அரவிந்த் தான் இருந்தது ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா நாங்க 2 பேர் தான் இருந்தோம் படத்துல. கமல்ஹாசன் கிடையாது. இல்ல, அவரு இருக்கிற மாதிரி எங்களுக்கு எனக்கு தெரியாது. பிகாஸ் எனக்கு சொன்ன சொல்ல இல்ல, நீங்க தான் இது பண்ணீங்க, இது ஒரு நல்ல காமெடி வில்லன், நீங்க இதா இருப்பீங்க. மறுபடியும் நான் ஒரு நல்லவன் தியாகம் பண்றாரு. மறுபடியும் சார் உங்க டைரக்ஷன்ல என்னமோ நினைச்சு நான் பயங்கரமா நான் பண்ண மாட்டேன்ற லெவலுக்கு நான் போயிட்டேன். சாரி, இது ஆமா ஆமா ஆமா. தென் ஹி புட் பெட்டர் சென்ஸ் போட்டாரு சார். ராஜ்கமல் படம், கமல் சார் இருக்காங்க, ஒரு காமெடி படம், ஒரு ஹிட் பிக்சர்ல நீங்க இருப்பீங்க, இது வந்து we will start this, இது அப்புறம் இன்னொன்னு இருக்கும், ஐ வில் மேக் எவ்வளவு பெட்டரா பண்ண முடியுமோ அவங்க இது பண்றேன் அப்படின்னு. எனக்கு வந்து சொன்ன சீன்ஸ் எல்லாம் ஓடினே இருக்கு, என்னென்ன பண்ணோம்னு நினைச்சு ஒரு சில காஸ்டியூம் செலெக்ஷன் வரைக்கும் போயிருக்காங்க. ஏன்னா அப்போ அவர் அவ்வளவு இன்வால்வ், ஒரு டைரக்டர் வந்து ஒரு காஸ்டியூம் செலெக்ஷனுக்கும் வந்து உட்கார்ந்து இருக்காருன்னா அந்த டைம்ல எல்லாம் ஐ தாட் ஓகே இட்ஸ் அண்டர்ஸ் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட், ஹி வோன்ட் பி அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, அவருக்கும் ஒரு லுக்கு யோசிச்சுட்டு இருக்காரு. பட் நான்பா இது என்ன இதே தானே நான் பண்ணிட்டு இருக்கேன், இதே சொல்லிட்டு. பட் நல்ல ஃப்ரெண்ட்லியா சொல்லிட்டு அதுக்கப்புறம் கம் இந்த செட்டப் உனக்கு இட்ஸ் பி குட் செட்டப் ஃபார் யூ டு ஸ்டார்ட் வித், வி கேன் ஆல்வேஸ் அப்படின்னாரு. சரி, ஆஸ் யூஷுவல் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒரு ஆக்டரா வந்து சம்டைம்ஸ் நமக்கும் சில டைம்ல நம்ம ரோல் என்ன இதே நினைச்சிட்டு என்னடா எல்லாமே இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கும்ன்றாங்க, நல்லா நடக்க மாட்டேன்னு சொல்லி இருப்பாங்கன்னு சொல்லி. பட் இவர் வந்து அந்த இது சின்ன 2 சீன் 3 சீன் இருந்தா கூட அவர் வந்து அவரோட ஒர்க் பண்ற ஒரு அனுபவம் வந்து இஸ் ஃபேண்டாஸ்டிக். அவர் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு. இப்போ ஷார்ட்லயும் எடுத்துட்டு சுத்தி ஒரு ரவுண்ட் கேமரா போட்டு எந்த ஆங்கிள் நல்லா இருப்பாரு, அந்த ஷார்ட்ல தான் வைக்கணும்னு சொல்லி, எதுக்கு சார் எடுக்கிறீங்க டெஸ்ட் போட்டோகிராஃபி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நான் சார் டெஸ்ட் எதுக்கு சார் படத்துக்கு, இல்ல ஐ வாண்ட் எனக்கு தெரியணும் உங்களோட ஆங்கிள் எது நல்லா இருக்கும் சொல்லிட்டு சுத்தி ரவுண்ட் கேமரா போட்டு உட்கார்ந்து ஜஸ்ட் பேசிட்டே இருக்கும்போது அவர் அதுக்கப்புறம் அவர் அது மேல ஒர்க் பண்ணிருக்காரு. ஐ டோன்ட் நோ, அதெல்லாம் சம்திங்ஸ் வேர் வெரி வெரி நைஸ் அவர் பேசணும். தென் அதுக்கப்புறம் பூர்வம் எடுக்காம பேசுறது, ஜஸ்ட் நான் தான் ஒன்றும் பண்ணாது அப்படியே பேசிட்டே இருந்தேன். அதெல்லாம் வந்து சம்திங்ஸ் வேற ஜானர்ல போயிட்டு இருந்தேன். அண்ட் சொல்ற விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கமல் சாரோட ஒர்க் பண்ணது இன்னும் சூப்பரா இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து கமல் சார்னா தட்ஸ் இட் அப்படி ஃபீஸ் ஆகும். அது அவரோட நடிக்கும் சீன்ஸ் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங். 1 or 2 சீன்ஸ் ஐ காட் இந்த கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது அவரோட டைமிங் எனக்கு வந்து நிறைய வாட்டி பண்ணோன்னே எனக்கு டவுன் ஆயிடும். நிறைய வாட்டி பண்ணோன்னு நான் பண்றது என்னன்னு தெரிஞ்சிடும், எனக்கு வந்து ஸ்பான்டேனிட்டி வந்து அப்படியே கம்மியாயிடும். ஸோ பண்றோன்னு இருக்கும். அவர் வந்து பண்ண அவர் சார்ஜ் ஆயிடுறாரு பயங்கரமா, இஸ் டூயிங் மாட்டர் இது. ஸோ நான் அப்படியே பிடிச்சிட்டு, ஆனா டைமிங் கொடுக்கணும். ஸோ இட் வாஸ் a வெரி டிஃப்ரெண்ட் திங். அப்போ ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு ரிஹர்சல்ஸ் பண்ணி எல்லாம் ஐ டோன்ட் நோ, நிறைய பேர் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஷூட்டிங்ல போவாங்க, ஒரு வேர்டு பண்ணுவாங்க. பட் இவர் வந்து ஒவ்வொரு வேர்டும் அதோட டெடிகேஷன் ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது அவரோட ஒர்க் பண்ணும்போது. அது காமெடி படம், ஜாலி படம், அவர் அதுக்கே அவ்வளவு டெடிகேஷன் கொடுக்குறாருன்னா ஒரு சீரியஸ் அவர் படம் தான். ஐ தாட் டிஃப்ரெண்ட் ஜானர், இவங்க எல்லாம் வந்து வேற தாட் ப்ராசஸ்ல இருக்காங்கன்னு தோணுச்சு. அது நமக்கு அதெல்லாம் இன்ஸ்பிரேஷனா இருந்தது ஆக்சுவலி. ஓகே நம்ம எங்க போலாம் படம்னா இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு இருந்தேன். அங்க இருந்தா சார் எனக்கு ஆக்சுவலா வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு சினிமா. ஒரு சினிமா பிடிக்க ஆரம்பிச்சது, ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது அந்த டைம்ல ஒரு ஆக்டரா. ஓகே இதெல்லாம் இவ்வளவு டெப்த் எல்லாம் இருக்கு, இவ்வளவு சிந்தனை இருக்கு, இவ்வளவு பேக்ரவுண்ட் தாட் ப்ராசஸ் இருக்குன்றது எல்லாம் வரும்போது என்ன ஆகி போச்சு, யாரும் இருக்கா சொன்னா நம்ம பண்ண மாட்டேன்ட்டு அங்க இருந்தா நோ ஆரம்பிச்சது. ஆக்சுவலா முள்ளமா நோ சொல்ல ஆரம்பிச்சு. அப்ப வரைக்கும் நான் எதுக்குமே நோ சொல்லி இவங்க கொடுத்தோன்னு அடுத்த படம் நம்ம பெட்டரா பண்ணுவோம் சொல்லி இப்படியே போயிட்டு இருந்தது. இதுக்கு முடிவில்லை, இது நம்ம வந்து நடத்தினா இது ரொம்ப பிடிச்ச உடனே சினிமா தான் நான் தூரம் ஆயிடலாம், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா எனக்கு பிடிச்சது ஐ ஹேவ் டு என்ஜாய். நான் ஷூட்டிங் போனா ஐ ஹேவ் டு என்ஜாய் த ஒர்க்னு ஒரு கான்செப்ட் அந்த உடனே வேணாம். அண்ட் டைம் சைமல்டேனியஸ்லி இங்கே பக்கம் பிசினஸ் ஆல்சோ வாஸ் கோயிங். ஸோ ஐ தாட் ஐ ஷுட் பி ஹானஸ்ட் டு சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இந்த சினிமா உலகில் உங்களுக்கு ஏமாற்றத்தை தந்ததுன்னா எதை சொல்லுவீங்க? ஏமாற்றத்தை தந்தது வந்து நியூஸ் வந்து போகும்போது எனக்கு ரொம்ப ஏமாற்றத்தை தந்தது. அது பெருசா நல்லா போவோம், அப்படி பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட், ரொம்ப இதா இருக்கு, அப்படி யதார்த்தமா படம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் கர்த்தமா ஆல்சோ வாஸ் குட் அண்ட் கேம் மீ குட் நேம், இட் கேம் மீ வாட் அது பண்ண வேண்டிய பண்ணியிருக்கேன்.
ஏமாற்றம் சொன்னது எனக்கு வந்து மெயினா வந்து பாலுமகேந்திர சார் அந்த படம், அது அது ஸ்டோரி ஸ்கிரிப்ட் ஆனது எனக்கு ஒரு என்னன்னா அது எல்லாமே செட் ஆகி போச்சுன்னு நினைச்சிட்டு ஷூட்டிங் போன இப்படி கதை மாறன்றது யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அப்படின்றது அது ஒரு பெரிய ஒரு ஃபீலா இருந்தது எனக்கு அந்த டைம்ல. ஏன்னா அந்த டைம்ல நான் கொஞ்சம் லோவா இருந்திருக்கேன், ஆக்சுவலா லிட்டில் பிட் லோவில் இருந்திருக்கேன். அப்போ இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு தோணுச்சு. அந்த மாதிரி ஒண்ணு. அதுக்கப்புறம் தெலுங்குல அந்த ஸ்ரீகிருஷ்ண விஜயமும் தான் அதே மாதிரி தான். எக்ஸ்பெக்டட் லாட் ஃப்ரம் தட் ஃபிலிம். அது ஆஸ் அ ரெகக்னிஷன் ஆஸ் அன் ஆக்டர் வரும்னு. பட் இட் டிடன்ட் டூ வெல் as much as we expected at that time, அந்த டைம்ல. அந்த காலத்தில் பல கதாநாயகர்களோடு நீங்கள் இணைஞ்சு நடிச்சிருக்கீங்க. அப்படி இருந்தும் உங்களை பற்றி ஒரு கிசு கூட வரலையே, எப்படி? ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், டிசிப்ளினரி. ஃப்ரம் பாரதிராஜா ஸ்கூல்ல இருந்து போறதுனால எல்லா இடத்துலயுமே ஒழுங்கா இருக்கணும், டிசிப்ளின்டா இருக்கணும், கரெக்டா இருக்கணும்ன்றது இருந்திருக்கு. there's nothing அந்த மாதிரி இல்லை சார். ஃபேமிலி பேக்ரவுண்ட் that's always good to me. all my heroines are my best friends, or when I was having worked with them, எல்லாரோடையும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது, நீட்டா இருந்தது. And I don't know, but you must ask them, other people, why it does not come. I was just doing my business and முடிச்சுட்டு நான் போயிடுவேன். நான் அங்கேயே சில இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கு சார், சில ரூல்ஸ் இருக்கு. when you இந்த இண்டஸ்ட்ரி நிறைய உங்களுக்கும் தெரியும், பார்ட்டிஸ் இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும். போனா எந்த அளவுக்கு இருக்கணும் இருந்துட்டு நான் ஹலோ சொல்லிட்டு வர மாதிரி தான், தவிர நாட் இன்டல்ஜிங் இன் டூ மச் ஆஃப் திங்ஸ். எக்ஸப்ட் பிரபு சாரோட ஃபேமிலி தவிர நான் பிரபு சாரோட இருக்கும்போது ஐ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் பீயிங் இருந்துட்டு போயிருப்பேன். தவிர அதர்வைஸ் மற்றவங்களுக்கும் போய் பார்த்துட்டு இருந்துட்டு வந்துடுவேன். ஐ நெவர் யூஸ் டு பி தேர் 1 minute more than what is required. அதான் இருக்கலாம்னு தெரியல. நீங்கள் பல கதாநாயகர்களோடு நடிச்சிருக்கீங்க. இதில் யாரோட நடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது? ரேவதி வாஸ் வெரி குட் பிகாஸ் தோ வி ஒர்க் ரிலேட்டட். ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வைக்கணும்னு ரேவதி வாஸ் வெரி குட், வெரி கம்ஃபர்டபுள் பண்ணாங்க. அம்லா வாஸ் வெரி குட். அம்லா வாஸ் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பிகாஸ் ஷி வாஸ் a big star when she was coming in to do our film and all that stuff, and she was very accommodative and very friendly. So the friendliness and almost எல்லார்கிட்டயும் they were all very friendly with I mean social move பண்ணும்போது I carried that with them, but with Revati I had a lot of performance பண்ண வேண்டிய scenes இருந்தது அவங்க அந்த படத்துல. அந்த sceneல she was very helpful in getting this thing out. And Bhanupriya, I did one film with her in Bhanupriya also was very nice, and because she was a very top star at that time, going with all films with Chiranjeevi அவங்களோட எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, பீக்ல இருந்திருக்காங்க அந்த டைம்ல. இட் வாஸ் நைஸ். அது பெரிய ஒரு அட்வான்டேஜ் when you're having a good this thing with the heroine. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.